வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சேலத்தில் அதிக நேரம் உடற்பயிற்சி மேற்கொண்ட ஜிம் உரிமையாளர் அவருடைய உடற்பயிற்சி கூடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடின உடற்பயிற்சிக்கு பிறகு அதிக நேரம் நீராவியில் குளித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்ததா? மருத்துவர்கள் கூறுவது என்ன? பிரதமரின் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குஜராத்தில் தனியார் மருத்துவமனைகளில் பெருமளவில் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. அங்கு ஆஞ்சியோ சிகிச்சை பெற்ற இருவர் உயிரிழந்த நிலையில் குழந்தைகளுக்கு உயர் சிகிச்சை அளித்தது போன்று போலி ஆவணங்கள் தயார் செய்து நிதி பெற்றிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. அதற்காக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டிய கதை போல் குஜராத்தில் போலி மருத்துவர்கள் ஒன்றிணைந்து திறந்த மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஒரே நாளில் மூடப்பட்டது. அரசு துறை அதிகாரிகளை சிறப்பு விருந்தினராக அழைத்து திறப்பு விழா கண்ட மருத்துவமனை உடனே மூடப்பட்டதன் பின்னணி என்ன? கோவை அருகே 5 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியை கூலிப்படையை ஏவி கொலை செய்ய உதவிய ரவுடியை மற்றொரு கூலிப்படை மூலமாக கொலை செய்தவர் காதலியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவி கொலையை விபத்தாக சித்தரித்து தப்பிய கணவர் கூலிப்படை தலைவனை கொலை செய்து சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்பது சிறிய இடைவேளை. நாமக்கல் அருகே ஆஸ்திரேலியாவில் இருந்து 30,000 கோடி வந்திருப்பதாகவும் அதை அறக்கட்டளை மூலமாக பிரித்து வழங்க இருப்பதாக கூறி பெண் வியாபாரியிடம் 1 லட்சம் ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. 1 லட்சம் கொடுத்தால் 2.5 கோடி கிடைக்கும் என்று கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பூ வியாபாரியிடம் மோசடியை அரங்கேற்றி கைதானதன் பின்னணி என்ன? சென்னையில் வீடு அருகே வசிக்கும் மனைவியின் தோழியை ஆபாசமாக சித்தரித்து அவருடைய குடும்ப நண்பர்களுக்கு புகைப்படம் அனுப்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பெண்ணை வேலையை விட்டு நிறுத்தி தன்னுடன் மட்டும் பழக வைக்க விபரீத செயலில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.